இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சோயா தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு சோயாவை 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கசகசா, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, டொமேட்டோலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. காமிக்கிறோம். எல்லாம் சேர்த்து வச்ச பேஸ்ட்டு. கடலெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச சோயாவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹலோ கைஸ், இது ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மாவு ஊற்றி இதெல்லாம் கலக்கி ஊற்ற வேண்டியதுதான். தோசைக்கல்லில் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சோயா போட்டு அது மேலே பரவிக்கோங்க. பரவி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.